வழியாக ராஜ்குமார் குடும்பத்தினர், KMC ஸ்டீஃபன்சன் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நல்லவர்கள் சுகமேந்தி ஜுவானி ஸ்க்ரூவிலி மன்றாடுகின்றார்கள். நல்லபடியாக படிக்க ஜோ நிஷ்மிதா மன்றாடுகின்றார். பின்வரும் ஆன்மாக்களுக்கு இலைப்பாற்றிக்காக இவரை நாம் ஒப்புக் கொடுப்போம். இருதயநாதன் முத்து சாமிநாதன், ராஜ்குமார் குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள் பிராங்க்லின் சுபாஷ் கோஸ்கா 3ஆம் ஆண்டு நினைவு, ஜெயமேரி தாமஸ், செல்வம் பீட்டர் அன்னம், இறைவனியில் மறித்த அனைத்து கத்தோலிக்க குருக்களுக்காகவும் இருதயராஜ், அல்போன்ஸ் ஜோசப் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் இலைப்பாற்றிக்காகவும் வழியை நாம் கொடுத்து ஒன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவை புனித போனிபாஸ் ஆகியோர் மறைசாட்சியருடைய நினைவை கொண்டாடுகின்றது. மறைசாட்சியருடைய இரத்தம் திரு அவையினுடைய விளைநிலமாக, மறைசாட்சியரின் இரத்தத்திற்கு மேல் இந்த திரு அவை கட்டி எழுப்பப்பட்டதாக திரு அவையின் முதல் தந்தையர்களான டெர்ட்டுல்லியன் இவ்வாறு கூறுவார். எனவே மறைசாட்சியை நினைவை கொண்டாடுகின்ற நாமும் கூட நம்முடைய விசுவாசத்தை ஆழப்பட, இன்னும் குறிப்பாக புனித தோமையார் ரத்தம் சிந்தி இந்த புண்ணிய பூமியின் மீது நின்று கொண்டிருக்கின்ற நாமும் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்பட இந்த பலியை நாம் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இப்பலியை ஒப்புக் கொடுக்க தகுதியாகும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு இறைவனின் மன்னிப்பையும் அவர் இரக்கத்தையும் நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பின்வரும் ஆன்மாக்களை பாற்றுக்காகவும் மன்றாடுவோம். இல்டா கல்டானோ, பயஸ் கல்டானோ, சிம்பா சிறு. ஆண்டவரை மறைசாட்சியார் புனித போனிபாஸ் தம் நாவினால் போதித்ததை ரத்தம் சிந்தி உண்மையை அறிவித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே நம்பிக்கை உறுதியாய் நின்று அதை சேவையில் வெளிப்படுத்துவோமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால்
கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையா, கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சாற்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் தம் செயல்களை முன்னிட்டல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கம் உறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் நமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். பல்லவி. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 18 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தன் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறு நிகழ்ந்தது.
7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பொழுது அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவரிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும் பொழுது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோயிசன் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். நேற்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பரிசேயருக்கும் ஏரோதியர்களுக்கும் அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் யூத குலத்தில் இன்னொரு குழுவினர் சதுசேயர்கள் அவர்களுடைய கேள்விக்கு பதில் தருகின்றார். இந்த சதுசேயர்கள் பார்க்கும் பொழுது யூத குலங்களில் மிகவும் மேல்தட்டு மக்களாக, மிகவும் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக, இன்னும் குறிப்பாக அதிகமான குருக்கள் இந்த மக்கள் குழுவிலிருந்து இருந்தார்கள். இன்னும் குறிப்பாக அந்த ஒவ்வொரு ஆண்டிற்குமான தலைமை குருக்கள் சதுசேய பிரிவிலிருந்து வந்தார்கள். எனவே அவர்களுக்கு இந்த தோரா என்கின்ற மோயிசனின் அந்த முதல் 5 புத்தகங்கள் மிகவும் தெளிவாக, மிகவும் ஆழமான புரிதலை அவர்கள் கொண்டிருந்ததாக அவர்கள் கருதியிருந்தார்கள். எனவேதான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவிடம் அவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்வி அவர்கள் கேட்கும் பொழுது மோயிசனின் சட்டத்தை, தோராவில் இருக்கின்ற அந்த மோயிசனின் சட்டத்தை வைத்து அவர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் இந்த உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்வியை கேட்கின்றார்கள். அடிப்படையில் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை, அல்லது இறப்பிற்கு பின்னால் வாழ்வு இல்லை, அல்லது வானதூதர்கள் இல்லை, ஆவிகள் இல்லை என்கின்ற அந்த ஒரு மனப்பாங்கை, அந்த புரிதலை அவர்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே இதை பற்றி ஆண்டவர் இயேசுவினுடைய புரிதல் என்ன, அல்லது அவரை எப்படி இந்த உயிர்த்தெழுதல் இந்த கேள்வியில் நாம் அவரை சிக்க வைக்கலாம் என்கின்ற அந்த ஒரு குறுகிய மனநிலையோடு அவர்கள் ஆண்டவரை அணுகி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் கடவுளின் வல்லமையை என்று சதுசேயர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள், வல்லமை மிக்க கடவுள். அவர் வாழ்விற்கு சாவிற்கு அப்பால் வாழ்க்கையை தரக்கூடிய, அல்லது இந்த உலகத்தில் வாழ்விற்கு பிறகும் கூட வாழ்வை தரக்கூடிய கடவுளாக, இறப்புக்கு பின் வாழ்வை தரக்கூடிய கடவுளாக அவர் இருக்கிறார் என்று கடவுளின் வல்லமையை இன்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே சதுசேயர்கள் வைத்திருந்த அந்த தவறான கருத்தை, அந்த தவறான புரிதலை ஆண்டவர் என்று சரி செய்கின்றார். எனவே வாழ்வுக்கு பிறகும் கூட, நம்முடைய இவ்வுலக வாழ்வுக்கு பிறகும் கூட நமக்கு மறுவுலக வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். அத்தகைய வல்லமை மிக்க கடவுளாக, இறந்தோரின் கடவுளாக அல்லாமல் ஆபிரகாமின் கடவுளாக, ஈசாக்கின் கடவுளாக, யாக்கோபின் கடவுளாக இருக்கின்ற கடவுள் வல்லமையின் தேவனாக, வாழ்வோரின் கடவுளாக இன்றைக்கு அவர் இருக்கின்றார். அப்படி என்றால் அந்த கடவுளை நம்புகின்ற நாமும் கூட இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற மக்களாக, வாழ்க்கையின் கலாச்சாரங்களை நாம் ஆதரிப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் இறப்பின் கலாச்சாரத்தை, அல்லது தூக்கி எறிகின்ற கலாச்சாரத்தை பயன்படுத்தி தூக்கி எறிகின்ற கலாச்சாரத்தை விட்டுவிட்டு நாமும் வாழ்கின்றவர்களாக, அல்லது வாழ்வை முதன்மைப்படுத்துபவர்களாக, வாழ்க்கையின்குரிய எல்லா காரணிகளையும் நாம் முதன்மைப்படுத்துபவர்களாக இருக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். அதைதான் முதல் வாசகத்தை நாம் வாசிக்கின்ற மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கடிதம். திருத்தூதர் பவுலடிகளார் சிறையில் இருந்து தன்னுடைய அன்பு மகனான திமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற கடிதம். அவர் பாருங்க,
சிறையிலிருந்து அந்த கடிதத்தை எழுதுறாரு. ஆனா அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் எவ்வளவு ஒரு உறுதியான, எவ்வளவு நம்பிக்கையை தரக்கூடிய, எவ்வளவு ஒரு வீரமிக்க நம்பிக்கையை, விசுவாசத்தை ஆழப்படுத்தக்கூடிய ஒரு கடிதமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தை நமக்கு வழங்கியுள்ளார் என்று சிறையிலிருந்து பவுலடிகளார் திமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். பாருங்க, சிறையிலிருந்து கோழை உள்ளத்தை அல்ல, மாறாக கடவுள் நமக்கு வல்லமையான உள்ளத்தை, அன்பான உள்ளத்தை, கட்டுப்பாடுகளின் உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று மட்டும் கூறாமல், கடவுளின் பொருட்டு துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், நற்செய்தியின் பொருட்டு நாம் துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறையில் இருந்து திருத்தூதர் பவுலடிகளார் திமோத்தேயுவுக்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் வல்லமை மிக்க கடவுளாக இருக்கிறார். இறப்புக்கு பின்னாலும் நமக்கு வாழ்வை தருகின்ற கடவுளாக இருக்கிறார் என்றால், நாம் இவ்வுலக வாழ்க்கையில் அந்த கடவுளை திருத்தூதர் பவுலடியார் போலும், திமோத்தேயு போலும், அல்லது இன்று நாம் கொண்டாடுகின்ற புனிதரான வானகிறிஸ்து போலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாழ்வின் கடவுளை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய சிந்தனைகளாலும் நாம் வாழ்க்கையை பிறருக்கு தருகின்ற மக்களாக, ஒரு பொழுதும் நம்முடைய சொல்லினால் பிறரையை புண்படுத்துவதோ அல்லது பிறர் மன நோகச் செய்வதோ அல்லது வாழ்வதற்கு எதிரானவற்றை நாம் முன்னின்று செயல்படுத்துவதோ கூடாது. அதைதான் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எனவே நாமும் கூட பல சமயங்களில் சதுசேயர்களை போல தவறான கருத்துக்களை நாம் கொண்டிருக்கலாம், அல்லது தவறான புரிதல்களை நாம் கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுளின் வல்லமையை நாம் நம்பும் பொழுது, கடவுளின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, நாமும் வல்லமை மிக்க செயல்களை, வாழ்வுக்குரிய செயல்களை நாம் செய்பவர்களாக இருப்போம். அதற்கான வரவேண்டி தொடர்ந்து வழியில் நாம் மன்றாடுவோம். உமது பரிகிரகத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய விதத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை முதலால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடி மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்த நேராக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதயங்களை மேல் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அருங்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்து வைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: நீமையாகவே தூயவர், தூய்மையை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடற்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் இரவு விருதை அருந்தியது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்கள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூறுகிறது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டவரே, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இரண்டோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுவரும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் உயர் மறை மாவட்டத்தில் எம் பங்கின் பாதுகாவலரான திருத்துதரான புனித தோமையார், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள், இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித வானத்துஸ், மேலும் எல்லா புனிதர்களுடனும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் மருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியானோருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் என்ற உள்ளத்தை தந்திருக்கிறார். எனவே இத்தகைய உள்ளத்தவர்களாக நாம் வாழும்பொழுது வாழ்க்கையை சார்ந்த விழுமியங்களை வைத்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அருள் வேண்டி தந்தை கடவுளிடம் இதை ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையில் எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை எங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தரும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவத்தை போக்குகின்ற இயேசு ஆண்டவர். நாம் வாழும்போது நம்முடைய வாழ்வை கடந்த பிறகு கூட வல்லமையோடு நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் இவர். இவரிடம் இன்று நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதற்கான அருளை இந்த விருது தருகின்றார். நம்பிக்கையோடு இவரை பெற்றுச் செல்பவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தவர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்வது எனது ஆன்மா நடந்தது. கிறிஸ்துவின் தொழிலும் இதற்கு நம்மை பாதுகாப்பு நித்திய வாழ்க்கை செல்வதாக. அன்புக்கினியர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உமாவியால் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவால் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உண்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. புனித தோமையார் ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரை புனித தோமையாரை இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை யாவரோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.